ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். யோசுவா 24:14. இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். என் அன்பு மக்களே, யோசுவாவினுடைய புத்தகம் 24வது அதிகாரத்தை நீங்கள் முழுமையாய் ஒரு முறை வாசித்து பாருங்கள். செக்கேமில் யோசுவா இஸ்ரவேலின் எல்லா குலங்களையும் கூட்டுகிறார். இஸ்ரவேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அழைக்கிறார். எல்லோருக்கும் முன்பாக நின்று, நாம் எவ்வாறு ஆபிரகாமை அழைத்தோம், எவ்வாறு ஈசாக்கை அழைத்தோம், எவ்வாறு யாக்கோபை அழைத்தோம் என்கிற வரலாற்றை அவர்களுக்கு யோசுவா எடுத்துரைக்கிறார். ஆபிரகாமுக்கு நாம் வழங்கிய ஆசிகள், அதே ஆசிகளை ஈசாக்குக்கு வழங்கினோம். அதே ஆசிகளை யாக்கோபுக்கும் வழங்கினோம். யாக்கோபு எப்படி பஞ்ச காலத்தில் தன் குடும்பத்தினரோடு கோத்திரங்களோடு எகிப்திற்கு சென்றார் என்பதை யோசுவா அங்கே மக்களுக்கு எடுத்து விளக்குகிறார். அவர்கள் எகிப்து நாட்டிற்கு சென்று அந்த எகிப்து நாட்டிலே எகிப்து நாட்டையே நிரப்புகிற அளவுக்கு அவர்களை அந்த நாட்டில் நாம் எப்படி பலுகி பெருகச் செய்தோம் என்பதையும் யோசுவா அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். அப்படியாய் இஸ்ராயேல் மக்கள் எகிப்து தேசத்திலே பலுகி பெருகியதைக் கண்ட அந்த பார்வோன் மன்னன் அவர்களை ஒடுக்கும்படியாக எப்படி அடிமைப்படுத்தினான், எப்படி கொடுமைப்படுத்தினான், எப்படி வேலை வாங்கினான் என்பதையும், அந்த நேரத்தில் இஸ்ராயேல் மக்கள் நம்மை நோக்கி கூக்குரல் எழுப்பியதையும், மோசேயை அனுப்பி பல்வேறு வாதைகளுக்கு பின் அவர்களை விடுவித்து கொண்டு வந்ததையும் யோசுவா அவர்களுக்கு சொன்னான். மாத்திரமல்ல, அவர்களை அழைத்து கொண்டு வருகிற பொழுது, அங்கே செங்கடல் குறுக்கிட்ட பொழுது, பார்வோனினுடைய படைகள் அவர்களை துரத்தி வந்த பொழுது, செங்கடலுக்குள் சென்று மூழ்குவதா அல்லது இந்த பார்வோன் மன்னனிடம் அவனுடைய படைகளிடம் நாம் சிக்குவதா, வழியே இல்லையே என்று அவர்கள் நம்மை நோக்கி பார்த்த பொழுது, மோசே நம்மை நோக்கி கூக்குரலிட்ட பொழுது, எவ்வாறு செங்கடலை இரண்டாய் பிளந்து கட்டாந்தரையை உண்டாக்கி அதன் வழியாய் உங்களை நாம் நடத்தி வந்தோம் என்பதையும் யோசுவா உங்களுக்கு அங்கே எடுத்துச் சொல்லுகிறார். அப்படியாய் செங்கடலை கடந்து உங்களை அழைத்து வந்த நாம் அந்த பார்வோன் படைகளை அந்த செங்கடலிலே மூழ்கடிக்கச் செய்தோம். இப்படியாய் உங்களை மீட்டு காத்து வழிநடத்தி வந்த நம்மை நீங்கள் மறந்து அந்நிய மக்களினுடைய தெய்வங்களை இன்றைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களே என்று யோசுவா அவர்களிடம் அங்கே எடுத்துரைக்கிறார். உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கும் உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கும் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களே என்று யோசுவா அந்த மக்களிடம் அங்கே பேசுகிறார். ஆகவே யோசுவா அந்த மக்களுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுங்கள். எகிப்து தேசத்திலே இருந்து மீட்டு உங்களை அழைத்து வந்த யாவே கடவுளாகிய நமக்கு நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீர்களா, அல்லது எகிப்தியரின் தெய்வங்களுக்கும் எமோரியரின் தெய்வங்களுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய போகிறீர்களா என்பதை இன்றைக்கு தீர்மானியுங்கள் என்று யோசுவா அந்த மக்களுக்கு சொல்லுகிற அதே வேளையிலே யோசுவா 24:15 சொல்லுகிறார் மிக தெளிவாக, நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்லுகிறார். ஆம் என் அன்பு மக்களே,
அன்றைக்கு அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு முன்பாக நாமும் அந்த ஈப்திய கடவுள்களும் இருந்தது போல இன்றைக்கும் கூட அதே சூழல்தான் உங்களுக்கு முன்பாகவும் பலருக்கு முன்பாக இருக்கிறது. உங்களை படைத்த, உங்களை பராமரித்த கடவுளாகிய நம் ஒரே பேரான மகனை உங்களை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பிய நாம் ஒரு புறமும், இன்னொரு புறம் இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய கற்பனையான இல்லாத தெய்வங்களும் ஜோதிடர்களும் குறி சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் யாரை தேர்ந்து கொள்ளப் போகிறீர்கள்? உங்களை படைத்த பராமரிக்கிற நம்மை தேர்ந்து கொள்ளப் போகிறீர்களா? உங்களுக்காக எம் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினோமே, தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்பதற்காக அனுப்பினோமே, நம்மை நீங்கள் பற்றிக்கொள்ளப் போகிறீர்களா அல்லது இந்த உலகத்தின் பின்னால் செல்லப் போகிறீர்களா? இதுதான் இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற கேள்வியாயிருக்கிறது. என் அன்பு மக்களே, இன்றைக்கும் கூட நாம் யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நமக்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதே நமது விருப்பமாயிருக்கிறது. யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று நம் முன்பாக நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னால், நாம் யோசுவாவுக்கு சொன்னதைப் போல, யோசுவா நீ அஞ்சாதே, நீ கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குறுதியை இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் அளிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறைவா, இது இந்த காலை பொழுதுல எங்களை தட்டி எழுப்பினதுக்காக கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்மணியை போல பாதுகாக்கிறவரே, அன்றாட உணவு கொடுத்து போஷித்து வழி நடத்துகிறவரே, இதோ இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமாய் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அத்தனை மக்களுக்குள்ளே உம்முடைய ஆசீர்வாதம் கிருபைகளால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பால் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள் என்று சொன்ன வார்த்தையை பிரகாரம் ஒவ்வொரு மக்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா தந்தையே உண்மையை நோக்கி இருக்க அவர்களுக்கும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இறைவா. நீர் தீயில் நடுவில் நடந்தால் சுட்டெரிந்து போக மாட்டா என்று சொன்னீரே, அந்த வார்த்தை ஒவ்வொரு மக்களுக்குள்ளே ஆசீர்வாதமாய் நிரப்புங்க ராஜாவே. அப்பா தந்தையே, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் படுகிற வேதனைகளை கண்ணோக்கி பாரும். பசியும் பட்டினியுமாக நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. கொரோனான்ற வியாதியினாலே நாங்கள் இன்னைக்கு இருள் சூழ்ந்து இருக்குது ராஜாவே. இதுல இருந்தெல்லாம் முற்றிலுமாக நீ விலக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ ஜோஷுவாவிட சொன்னது போல, ஜோஷுவாவே நீ கலங்காதே, திகையாதே, கவலைப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையை ஒவ்வொரு மக்களுக்குள்ளே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீ ஆண்டவரின் கைகளில் அழகிய மணிமுடியாக நிகழ்வாய், உன் கடவுளின் கரத்தில் அரசு மகுடமாய் விளங்குவாய் என்று சொன்ன வார்த்தையை ஒவ்வொரு மக்களுக்குள்ளே ஆசீர்வாதமாய் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையே ஆச்சரியமானது அப்பா. ஆசீர்வாதத்தினால நிரப்பி அவருடைய தேவைகளை சந்தித்து பூர்த்தி செய்யும்படியாக ஜெபிக்கிற இந்த மண்ணுலகில் வாழ்கிற அனைத்து மக்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைவுகள் மன்னியும் ஆண்டவரே. என் கர்த்தர் நல்லவர், அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். பாரப்பட்டு ஜெபிக்கிற இந்த மக்களுக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதற்கு குடும்பங்கள் ஒப்பு கொடுக்கிற, மண்ணுலகில் வாழ்கிற அத்தனை மக்களை ஒப்பு கொடுக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நிறைவாக நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா தந்தையே. எங்கள் மீது இரக்கமாய் வார்த்தைகளை அனுப்பி ஒவ்வொரு மக்களும் சுகபத்திரமாக திரும்பி வர கிருபை செய்துள்ளோம் தகப்பனே. இந்த பொல்லாத கொரோனா இருந்து விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா தந்தையே. அப்ரஹாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை போல, ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை போல எங்களுக்கு ஆசீர்வாதம் நிரப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். மூதாதர்களுடைய ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொன்ன வார்த்தை எங்களுக்குள்ள நிரப்புங்க ஆண்டவர். எல்லா மந்திர கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக தகப்பனே. உமக்கு எதிராக செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்கப்பா, மன்னிங்க தகப்பனே. இந்த கால பொழுதுல ஆண்டவர் என்னையே ஒப்பு கொடுக்கிறோம், இந்த குடும்பத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. மிக அருமையாக எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பேரிரக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் இறைவா. எங்கள் மீது மனமிறங்கும் ஆண்டவர், மனமிறங்கும் அப்பா.
தம் வார்த்தைகளை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்துவார், அழிவிலின்று அவர்களை விடுவிப்பார் என்று சொன்ன வார்த்தை எங்களுக்குள்ள நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் பேரன்பையே முன்னிட்டு மானிடரையே அவர்களுக்கு அவர் செய்த வியத்தக்க செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நன்றி செலுத்துவார்கள். ஆக அப்பா தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவர், விடுதலை தாரும் ஆண்டவர். உம்மை நம்பி நாங்கள் இருக்கிறோம் அப்பா, நாங்கள் மனமாறி வந்திருக்கிறோம் அப்பா. வேற்று தெய்வங்களை எல்லாம் நாங்கள் விட்டு விட்டு உண்மையே நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். ராஜாவே, எங்கள் மீது மனம் இறங்குங்க அப்பா. அப்பா தந்தையே, எங்கள் மீது மனம் இறங்குங்க ஆண்டவரே. முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு ஆற்றலோடு நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பு செலுத்துகிறோம் அப்பா. மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மீது ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. எந்த தீங்கும் பிள்ளைகளுக்குள்ளே எங்களுக்குள்ளேயும் நெருங்கிடாதபடிக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. திருமண நாட்களை கொண்டாட முடியவில்லையே, அவர்களை நிறைவாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருமண நாட்களை ஆண்டவரை கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களை, ஒவ்வொரு குழந்தைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. உம்மால் மாத்திரம்தான் முடியும் அப்பா. ஆண்டவரே, விரைந்து வாரும். உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ள வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. குமாரனை எங்களுக்கு கொடுத்தீரே, இந்த உலக மக்களுக்கு எல்லா ஆறுதலுக்கும் நசரேன் இயேசுவால மட்டும்தான் முடியும். விரைந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தந்தையே, எங்கள் மீது உம்முடைய ஒளியை எங்கள் மீது ஒளிர செய்துள்ளோம் அப்பா. உம்முடைய பாதைகளோடு எங்களுக்கு கரம் பிடித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, ஆமேன்.